நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு தம்பதியினர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவள் பெயர் அனிதா. அவள் தாய் மீண்டும் கருவுற்றிருந்தாள். அவளுக்கு தெரியும், வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்று. பெற்றோர்கள் இருவரும் அனிதாவிடம், உனக்காக ஒரு தம்பி பாப்பா வரப்போகிறான், நீயும் அவனும் சேர்ந்து ஜாலியாக விளையாட போறீங்க என்று சொல்லியே வளர்த்தார்கள் தாய் தந்தை. அனிதா அவள் அம்மா வயிற்றில் தினமும் கைகளால் தடவிக்கொண்டே, டே தம்பி, சீக்கிரம் வெளியே வாடா, நாம் ஜாலியாக விளையாடலாம், நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டா, நான் மட்டும் உன் கூட விளையாடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள் அனிதா. அனிதா இன்னும் முகம் பார்க்காத தன் தம்பியிடம் அவ்வளவு பாசமாக இருப்பதை பார்த்த அவள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அனிதாவுக்கு தினமும் அம்மா வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் பேசுவதே வாடிக்கையாக இருந்தாள். நாட்கள் உருண்டோடின. பிரசவ வலி எடுக்கவே மருத்துவமனையில் சேர்த்தார்கள். பிரசவம் நார்மலாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் மிக சிக்கலாக்கி ஆபரேஷன் பண்ணித்தான் குழந்தையை வெளியே எடுத்தார்கள். மருத்துவர்கள் குழந்தை மிக பலவீனமாக இருக்கிறது, இன்னும் சில நாட்களே உயிரோடு இருக்கும் என்று கூறி ஐசியூவில் அட்மிட் பண்ணினார்கள் டாக்டர்கள். அனிதாவையும் அவள் தந்தையும் குழந்தையையும் அம்மாவையும் பார்க்க அனுமதிக்கவே இல்லை. பிறகு அனிதாவின் தந்தை மட்டும் அனுமதித்தார்கள். அவர் உள்ளே சென்று குழந்தையை பார்த்துவிட்டு வந்தார். ஒரு வாரம் ஓடிவிட்டது. அனிதா அடம் பண்ண ஆரம்பித்தாள். நீ மட்டும் பார்த்துவிட்டு வந்தியே, நானும் தம்பியை பார்க்கணும் என்று கத்தினாள் அனிதா. உன் தம்பி சாமிக்கிட்ட போக போகிறான், உன்னை மருத்துவமனையில் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்கம்மா என்று அவள் அப்பா சொன்னார். அவள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவே, சரி, நாளைக்கு எப்படியாவது உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் என்றார் அப்பா. மறுநாள் மருத்துவமனையில் அனிதாவையும் குழந்தையை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் குழந்தையை ஐசியூக்குள் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார் டாக்டர். பிறகு அவர்கள் கெஞ்சுவதை பார்த்து அனுமதித்து விட்டார்கள். அனிதா உள்ளே ஓடிச் சென்று குழந்தையின் பிஞ்சு விரலை பிடித்தாள். அவள் கைப்பட்டதும் குழந்தை லேசாக அசைந்தது. டே தம்பி, எழுந்து வாடா, நாம் விளையாடலாம் என்றாள் அனிதா. குழந்தை லேசாக மூச்சு விட ஆரம்பித்தது. உன்னை நான் சாமிக்கிட்ட கொடுக்க மாட்டேன்டா, நானே வச்சுக்குவேன், நீ என் கூடத்தானே இருக்கணும் என்றாள் அனிதா. இப்போது குழந்தையின் மூச்சு சீராக வர ஆரம்பித்தது. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். குழந்தையை பரிசோதித்து பார்த்துவிட்டு, இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை என்றார்கள் டாக்டர்கள். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம் ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டாலோ அல்லது உயிர் மேலே உண்மையான பாசம் வச்சுட்டா அந்த ஆண்டவன் நினச்சா கூட நம்மக்கிட்ட இருந்து அதை பிரிக்கவே முடியாது. இதுவே இந்த கதையின் உண்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.